வெற்றிமாறன் சிம்பு என்ன சார் அது முடிஞ்சிருச்சா இல்லையா அந்த ப்ராப்ளம்? என்னன்னா இந்த இதை பொறுத்தவரையும் நம்ம ஊடகங்களை தான் பேசிட்டு இருக்கோமே தவிர அவங்க எதுவுமே பேசல. பார்த்தீங்களா? அவங்க ஏதாவது அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணாங்களா? வெற்றிமாறன் சார் சொன்னார், நான் ஒரு படம் பண்ண போகிறேன். அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னார், நான் ஒரு படம் பண்ண போகிறேன் சிம்புவோட, ஆனால் அது பேச்சுவார்த்தையில் இருக்குன்னு சொன்னார். ஆனால் தானு சார் பண்ணுறாரு, அது டெஸ்ட் ஷூட் பண்ணிட்டாங்க, எல்லா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. அதாவது நான் சொல்கிறது அஃபிஷியல்னா மீடியாவில், ஆனால் அஃபிஷியலாக அவங்க எதுவுமே சொல்லலை. பார்த்தீங்கன்னா அதாவது தானு சார் எதுவுமே ட்வீட் பண்ணல, வெற்றிமாறன் சார் எதுவுமே சொல்லலை, சிம்பு எங்கேயுமே அனௌன்ஸ் பண்ணல. அப்படி இருக்கும்போது இது ஒரு ப்ரொப்போசலாக தான் போயிட்டுருக்கோ அப்படின்னு தான் தோணுது. ப்ரொப்போசல்னால் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒர்க் அவுட் பண்ண முடியுமா, இந்த பட்ஜெட்டில் ஒர்க் அவுட் பண்ண முடியுமா, இந்த ப்ராஜெக்ட் சரியாக வருமா, அவங்களுக்கு எல்லாமே காம்பினேஷன் சரியாக அமையணும்ல. நான் சொல்கிறது பட்ஜெட்டு, இவங்க கேட்குற சம்பளங்கள், இதெல்லாம் கொடுத்து நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும்னு எவாலுவேட் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா திடீர்னு ஒரு சைலன்ஸ் வந்துடுச்சு. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கலாம். ஆடி மாதம் தொடங்கிடுச்சு, இப்போ 17ஆம் தேதி வரையும் நம்ம எதுவும் பண்ண வேணான்னு கூட இருக்கலாம். 18ஆம் தேதி மேலே ஒரு நல்ல மெசேஜ் கூட வரலாம். ஸோ அது வரையும் எல்லாமே ஸ்பெக்குலேஷனாக தான் பார்க்குறேன். எதுவுமே நம்மளுக்கு கேரண்டியாக தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. தானு சார் என்ன சொல்கிறாரு, அவருடைய பாயிண்ட் என்ன சொல்கிறாரோ அதுதான் ஃபைனல். அவர் இன்னும் சொல்லலை, அதனால் நான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். இப்போ நம்ம கேட்டோம்னா அவர் என்ன சொல்கிறார், ப்ராஜெக்ட் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும், ஆனால் அதை வந்து இப்போதைக்கு சொல்ல வேணான்னு வெயிட் பண்ணுறாரு. அதனால் 18 மேலே நம்மளுக்கு தெரியும். இந்த ஆடி மாதம் முடிஞ்சிச்சுன்னா ஒரு நல்ல நியூஸ் எல்லாம் வரும், நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலாக எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன்னா, சிம்பு சார் வந்துட்டு இந்த ஒரு படம் மட்டும் கமிட் பண்ணல, இதுக்கப்புறம் 3 படங்கள் கமிட் பண்ணி வச்சிருக்காரு. ஓன் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு தேசிக பெரியசாமி படமும் பண்ணுறதா இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து மணிரத்னம் சார் படமும் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ நிறைய படங்கள் பேக்கப் இருக்குது. ஸோ இந்த படத்துடைய மூவ்மெண்ட் இருந்தால் வந்து அவங்களுக்கு மணி சார் படம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்பெகுலேஷன் நிறைய இருக்குல்ல, மீடியா ஃபுல்லாக ஸ்பெகுலேஷன்னா மணி சாருடைய அடுத்த படத்தில் வந்து துருவ் விக்ரம் நடிக்க போகிறாரு, ருக்மணி வசந்த் பண்ண போகிறாங்கன்னா ஸ்பெகுலேஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஒருவேளை அதுதான் அப்படின்னா இந்த படம் இனிமேல் நடக்காது, மணி சாரும் அண்ட் எஸ்டிஆரும் நடக்காது. இப்போது அவருடைய அடுத்தடுத்த படம் பார்த்தீங்கன்னா ராம்குமார் கிளியராக சொல்கிறார், பார்க்கிங் படத்தினுடைய இந்த நேஷனல் அவார்டுக்கு பிறகு அவர் என்ன சொல்கிறாரு, நான் பண்ண தான் போகிறேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றார். ஸோ அந்த படம் கேரண்டி. ஆனால் அவர் ரீசன்ட் இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு, இப்போ அடுத்தது நான் அந்த படம் பண்ண முடியாது, ஏன்னா சார் வேற ஒரு இதில் கமிட்மெண்ட்டில் இருக்கார், நான் வேற ஒரு படம் பண்ணிட்டு தான் இதை பண்ண முடியும். ஆமாம், அதாவது எப்படின்னா வெற்றிமாறன் சார் படத்தினால தான் சொல்லிட்டு இருக்காரு, வெற்றிமாறன் சார் படம் முடிச்சுட்டு தான் அவர் வரும்போது தான் நான் பண்ண முடியும், அதுதான் ராம்குமார் சொல்கிறார். அதுவே இவர் சும்மா இருக்க முடியாதுல்ல, ஏன்னா வெற்றிமாறன் சார் படம் முடியறதுக்கு 1 இயர் ஆச்சுன்னா அவரால் வெயிட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் ஒரு படம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எல்லாமே மாறுதலுக்குரியது. எப்போன்னா ஒரு இந்த மாதம் முடிவில் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். 18ஆம் தேதி பிறகு என்ன கிளாரிட்டி, வெற்றிமாறன் சார் டெஃபினட்டாக பண்ணுறாரா, இப்படி இது எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சான்றது நம்மளுக்கு அப்போ தான் தெரியும். அது பிறகு ராம்குமார் வந்து இப்போது வெற்றிமாறன் சார் பண்ணலன்னு வச்சிங்களேன், சப்போஸ் அந்த ப்ராஜெக்ட் நடக்கலன்னா ராம்குமார் உடனே கூப்பிட்டு வரல, சார் நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் எஸ்டிஆர் சொல்லுவார். வெயிட் பண்ணி பார்க்கலாம், எல்லாமே இந்த மாதம் எண்டுக்குள்ளே நிறைய விஷயம் தெரியும்.